இவ்வளோ சோதனைக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ரொம்ப என்னுடைய தொடர்பே அத்துப்போச்சு. என்னாச்சுன்னா, அப்ப நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். அதனால நான் நேரா சபரிமலைக்கு போயிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இங்க இருக்க வேண்டாம். ரிலீஸ் ஆகுறது ஆகட்டும். ஏன்னா இனிமே நம்ம கையில இல்லன்னு சொல்லிட்டு 13ஆம் தேதி நான் சபரிமலையில இருக்கேன். 14ஆம் தேதி படம் ரிலீஸு. அன்னைக்கு நான் வெறும் கால்நடையா நடந்துட்டு இருக்கேன் மலையில. அன்னைக்கு சாயங்காலம் எங்க இருந்தோ ஃபோன் பண்ணி பேசுனா, "சா சார் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க சார் படம். நீங்க வந்தாலே கிளாப்ஸ் சார். அது சார் இது." 15ஆம் தேதி தான் நான் வரேன். வந்து உதயம் தியேட்டர்ல போய் சூரியன்ல போய் படம் பார்க்குறேன். அந்த என்ட்ரிலேருந்து கிளாப்ஸு. இப்போ வந்து 3வது நாள் ஆயிடுச்சு. பிச்சு உதர்றாங்க. அந்த ஒரே படத்துல நம்ம வேற ஏதோ ஒரு லெவலுக்கு அப்படியே மாறிடுது. அந்த 13ஆம் தேதி நான் வந்து கால்நடையா இருக்கேன். 14ஆம் தேதி படம் ரிலீஸு. 15ஆம் தேதி சார் ஒரு கார் வாங்கி தராரு. ஜென் ஒண்ணு வாங்கி தராரு. அதில போயிட்டுருக்கேன் நான். ஒரு நாள் இந்த விக்ரமன் படத்துலலாம் வந்து ஒரு பாட்டுல பாட்டுல ஹீரோ எல்லாமே பெரிய ஆளான பெரிய மாரி, அதே மாரி நான் வந்து ஒரு நாளையில நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாகி, ஹோல் இண்டஸ்ட்ரி அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குது. பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் எல்லாருக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுறேன். எனக்கு பயம். நான் அடுத்த படத்த எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியலங்கிற ஒரு பயம். அதுக்கப்புறம் ஒரு 5, 6 படத்துக்கு கதை சொல்ல வர்றது எல்லாமே ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குமோ, அந்த மாரி ஒரு ஆக்ஷன் படங்கள். அப்புறம் சைக்கிள் செயினு, அருவா, கிருவா, ஃபோட்டோ ஷூட்டுக்கு. அப்படிதான் ஒரு 10, 15 டமால் கொண்டு வந்து போடுவாங்க. இதில நான் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு கையில வச்சுட்டு நிக்கணும். நான் உங்களுக்காகன்னு ஒரு படம். அந்த ரூட் நம்மளது ரூட் இல்ல. நான் வந்து மலையாளத்தில மோகன்லாலும், மம்முட்டியும் எப்படி பண்றாங்களோ, அந்த மாரியான படங்கள் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம்.